Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டின்னருக்கு ஃபுல்லா ரெஸ்டாரன்ட் ஃபுட் தான் வந்து பண்ண போறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லா ரெடி பண்ண போறோம். ஸோ அண்ணா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேக்ல ஒன்னொன்னா என்ன இருக்குன்னு முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா எக்லெஸ் மைனஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டி கவரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே தான் இந்த பேக்கில் இருக்குது. தந்தூரி மசாலா, ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்க மசாலாஸ் எல்லாமே கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் இருக்கும் இல்லையா, அது சில்லி ஃப்ளெக்ஸு, ஆரிகனோ, மிக்சடு ஹெர்ப்ஸ், அந்த பீஸாவுக்கு போடுற அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்மளோட பர்கர் பன்னு 2 பேக்கெட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு பேக்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா 6 பன்னு இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லேபிளில் 90 rupees வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 6 பன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 450 grams அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு பேக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 12 பர்கர் பன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பன்னீர் ஒரு இது இருக்குது பேக்கு. அண்ட் அது போக இன்னொரு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ சில்லுன்னு இருக்குங்கிறதுனால தனியாக ஒரு கவரில் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த நக்கட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ வெஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சிக்கன் நக்கட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், ஸோ அந்த மாதிரி பொட்டேட்டோவில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் ப்ரெட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஹோல் பேக் வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லேபிளில் போட்டிருந்துச்சு ஒரு 75 rupees. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி இருக்குது. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ வீட்டில் சூப் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு சின்ன பீஸ் ப்ரொக்கோலி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஜூஸ் போடுறதுக்காக நெல்லிக்காய் நிறையா வாங்கியிருக்காங்க. அண்ட் சாண்ட்விச்காக ஒரு பெரிய குக்கும்பரும் உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்கருக்கு யூஸ் பண்ணுற சிக்கன், அதுக்கப்புறம் வெஜ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்கர் பண்ணுறதுக்காக. ஸோ வெஜ்லேயும் இருக்குது, சிக்கன்லேயும் வந்து பாதி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் அண்ட் பர்கர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற லெட்யூஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து நான் வந்து தனியாக ஒரு லெட்யூஸ் தனியாக கேட்டிருந்தேன். ஸோ அதனால் 2 பேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட சிக்கன். ஸோ அங்கேயே நல்லா வந்து மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாப்கார்ன் சிக்கன் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பொருளெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடையிலேருந்து நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டின்னருக்கு இதெல்லாம் தான் வந்து அவங்க ரெடி பண்ணி தர போகிறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் ஓவன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க கடாயி, தவா, அதை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ முதல்ல பர்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் அண்ட் வெஜ் பேட்டி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆயிலும் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு சைடில். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பர்கர் பன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அப்போ போட்டால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பன்னையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முதல்ல 6 பன் மட்டும் ரெடி பண்ண போகிறோம் பர்கருக்கு. ஸோ பன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். அண்ட் அடுப்புமே லோலாம் பண்ணக்கூடாது, ஹை ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பேட்டி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே நல்லா வந்து 2 சைடுமே ஃப்ரை ஆகட்டும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறதுக்காக ஸோ பெரிய பீஸும் இருக்குது, அது வந்து பர்கருக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு அண்டு சாண்ட்விச்லேயும் வைக்கிறதுக்கு. அது போக குட்டி குட்டி பீசஸும் இருக்குது. ஸோ நல்லா மசாலா தடவி நல்லா ஜூஸியாக அவங்க அங்கேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் பேட்டியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலராக நமக்கு நல்லா உள்ளேயும் குக் ஆகிட்டு ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து அது ஃப்ரை ஆகும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பண்ணெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தோசைக்கல் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதில் 4 பன்னை வச்சு லைட்டாக 2 சைடுமே ரொம்ப வந்து டோஸ்ட் ஆகணும் இல்லை, கல் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் திருப்பி போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ எல்லா பன்னையுமே இதே மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் பேட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக கோல்டனாக நமக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அண்ட் பர்கர் பன்னும் பாருங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீதி ரிமைனிங் பன்னும் வந்து டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி நம்மளோட சிக்கன் பேட்டியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லாவே வந்து கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்து இப்போதைக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் இதில் வந்து போட்டு வச்சிடலாம். பர்கர் பன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவில் கொஞ்சம் வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்காங்க, சால்ட்டு 2மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் சில்லி பவுடரும் வந்து கொஞ்சமாக சேர்க்குறாங்க. ஸோ சேர்த்துட்டு நம்ம ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம நல்லா அந்த மசாலா தடவி சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை இதில் போட்டு நல்லா வந்து கோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிக்கனை போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மாவு அந்த மசாலா எல்லாமே படணும். போட்டுட்டு திரும்ப ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் டிப் பண்ணணும், நார்மல் வாட்டரில். ஸோ பச்சை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் கோட் பண்ணிவிட்டு திரும்ப பச்சை தண்ணி, அந்த மாதிரி 2-3 டைம் நிறைய எந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோமோ மாற்றி அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியான நமக்கு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் தண்ணியில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப மாவில் நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ போதும் வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுவே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் நல்லா அதுவுமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும், நல்லா கோல்டன் கலராக அதையுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. ஸோ மீதி இருக்கிறது இதே மாதிரி நல்லா அந்த மாவில் ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் கோட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம், ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா டார்க் கோல்டன் கலராக நமக்கு வரணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. இப்போ மீதி ரெடி பண்ண 2 சிக்கன் பீசஸையும் நம்ம அதே மாதிரி சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு எல்லாமே.
ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மீதி ரிமைனிங் இந்த சிக்கன் எல்லாமே நல்லா கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்கர் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பர்கர்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு அந்த மைனஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் லேயராக வந்து போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 6 பர்கர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுத்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா லெட்யூஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த சிக்கன் ஃப்ரை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வேறு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சீஸ் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அதனால் சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சீஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த ஒரு லேயர் மட்டும் சாண்ட்விச்லேயும் சரி பர்கர்லேயும் வந்து மிஸ் ஆச்சு. மித்தபடி ரிமைனிங் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படியே நம்ம அங்கே போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ மீதி ரிமைனிங் சிக்கன் எல்லாமே கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டு அதே மாதிரி பாப்கார்ன் சிக்கன் எல்லாமே ஃப்ரை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பர்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் வந்து ஒரு லேயராக வச்சு ஒரு பர்கர் வந்து ரெடி பண்ணாங்க. மீதி இன்னொருல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் பேட்டி வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நம்மளோட பர்கரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் அவங்க கொண்டு வந்த டிஃப்ரெண்ட் ஸ்பைசி மசாலா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மசாலா வந்து சேர்த்தாங்க. அது சேர்க்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நக்கட்ஸு ஃபிஷ் ஃபிங்கரு அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்சில் போட்ட சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் எல்லாமே ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கரும் சிக்கன் நக்கட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் அதுவுமே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 சைடுமே நல்லா கோல்டன் கலராக குக் ஆகட்டும். நம்மளோட பர்கர் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் பர்கரை. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரை அந்த நக்கட்ஸ் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒன்றொன்னா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 பர்கர் நான் வச்சுருக்கேன். சிக்கன் பேட்டியில் பண்ணது ஒன்று, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஸோ பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை, ஸோ அது ஒன்று பர்கர். 2 பர்கருமே நான் வச்சுருக்கேன் பிளேட்டிங்கில். ஸோ 2மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸும் மயனஸும் வச்சு வந்து அதுக்கு சர்வ் பண்ணோம். ஃபிஷ் ஃபிங்கரும் நக்கட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னுமே நல்லா கோல்டன் கலராக ஈவனாக வந்து குக் ஆகணும். ஸோ நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க 2 சைடும், அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகும். ஃபிஷ் ஃபிங்கரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி நல்லா சூப்பராக வந்து கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிக்கன் நக்கட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் சிக்கன், அதுக்கு மேலே அவங்களோட ஸ்பைசி ஒன்று சேர்த்துருந்தாங்க, அது வேறு லெவல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ் ஃபிங்கரும் சிக்கன் நக்கட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பேட்டி வச்ச பர்கரும். ஸோ இந்த பிளேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விட்ஜு. ஸோ சாண்ட்விட்சும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்க மாதிரி சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரெட்லேயுமே வந்து மைனஸ் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பேட்டி அண்டு சிக்கன் ஃப்ரை ரிமைனிங் இருந்தது எல்லாத்துலேயுமே ஒரு லேயராகவும், இன்னொரு லேயர் பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பர், அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஸோ இதெல்லாமே ஒரு லேயராகவும் வச்சு 3 லேயர் இருக்க மாதிரி சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணாங்க. அது நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சாண்ட்விச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் அண்ட் சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் லெட்யூஸும் வந்து வச்சுருந்தாங்க ஒரு லேயரில். ஸோ சாண்ட்விச் மேக்கர் வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ அது 3 லேயர் வச்சுருந்தனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ லைட்டாக மட்டும் 2 சைடுமே டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். சாண்ட்விச் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சிக்கன் பேட்டி அந்த சிக்கன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டதுனால.
சாண்ட்விச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா டிஷ்ஷுமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த டின்னர் vlogல எந்த ரெசிபி எந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.